வணக்கம் நண்பர்களே. நாம் பார்க்குற இந்த இடம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பர்கூர் மலை. இந்த மலையில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. பெரும்பாலும் இந்த கிராமங்கள் எல்லாமே வனத்துறை செட்டில்மெண்ட் பகுதியில் தான் இருக்குது. இந்த பகுதியில் முதல்ல தென்படுற இடம் தாமரைக்கரை. அந்த தாமரைக்கரையிலேருந்து இந்த வழியாக போனால் ஈரட்டி, ஒந்தனை, மடம் அப்படின்னு பல கிராமங்களுக்கு போகலாம். வனத்துறை அனுமதி சமீபத்தில் தான் கிடைச்சதுனால இப்போ தான் ரோடு போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வழியாக போனால் முதல்ல வர்ற கிராமம் ஈரட்டி. இந்த ஈரட்டியில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழி தான் இதுதான் அந்த நீர்வீழ்ச்சிக்கு தண்ணி வர முக்கிய நீர்வழித்தடம். மழைக்காலங்களில் இதில் தண்ணி அதிகமாக இருக்கும். இப்போ பனிக்காலங்கிறதுனால தண்ணி குறைவாக தான் இருக்குது. இந்த நீர்வழித்தடத்தை கடந்து கொஞ்சம் மேலே போனால் இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது. விடுமுறையினால் நண்பர்களோடவும் குடும்பத்தினரோடவும் குழந்தைகளோடவும் கழிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து ஒரு 2-3 நாள் தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இந்த ரெசார்ட்டுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு அழகான மரம், அதை சுற்றி கல் பலகைகள்லாம் போட்டு அமைதியாக இந்த இடத்த ரசிக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் இருக்கிற இந்த மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே மலைவாழ் மக்கள் வசிக்கிறாங்க. அவங்களுடைய பிரதான தொழில் விவசாயம்தான். ராகி, சோளம் இங்கே அதிகமாக விளைவிக்கிறாங்க. இது ஈரட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் தாமரைக்கரை. அந்த இடத்துல இருக்கிற தாமரை குளம் இது. பெரிய பராமரிப்புகள் எதுவும் இல்லாததுனால இப்போது இப்படி புதர் மண்டி காட்சி அளிக்குது. இந்த தாமரைக்கரையிலிருந்து மேற்கு நோக்கி 24 கிலோமீட்டர் இந்த வழியாக போனோம்னா கொங்காடை அப்படிங்கிற இன்னொரு மலை கிராமத்துக்கு போகலாம். இந்த ரோட்டில் 2 பக்கமுமே இது மாதிரி அடர்ந்த வனப்பகுதியாக தான் இருக்கும். இடையிடையே சில காட்டாறுகள், சிற்றோடைகள் அதெல்லாமே பார்க்கலாம். இது கொங்காடைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான இடம். இதுக்கு பேர் மணியாச்சி பள்ளம். இந்த மணியாச்சி பள்ளத்தில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான சம்பவம் ஈரோடு மாவட்ட வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும். இங்குள்ள கிராமங்களில் பெரும்பாலும் செட்டில்மெண்ட் பகுதியாக இருக்கிறதுனால அந்த கிராமங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு சரியான சாலை வசதி இருக்காது. வனத்துறை அனுமதி கொடுத்தா தான் ரோடு போட முடியுங்கிறதுனால அங்கே ரோடு போடாமல் இருக்காங்க. இது அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாலை தான். இந்த சேரும் சகதியுமான கற்கள் நிறைந்த சாலையில் பயணித்து போனோம்னா இப்படி ஒரு அழகான கிராமத்தை பார்க்கலாம். இந்த கிராமத்துக்கு பேர் தாளக்கரை. இங்கே 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஒரு அரசு பள்ளியும் இருக்குது. நகர நெரிசல்கள், சந்தடிகளில் இருந்து ஒரு 2-3 நாள் அமைதியாக கழிக்கணும்னு நினச்சா நீங்களும் இந்த பர்கூர் மலைக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க.